வாங்க என்னோட மோஸ்ட் கம்ஃபர்டிங் மீலான புடலங்காய் கூட்டு பாவக்காய் வறுவல் உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷன். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் 50 கிராம் பாசிப்பருப்பு 50 கிராம் கடலைப்பருப்பை கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதில் ரஃபாக சாப் பண்ண ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 6-7 பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கிலோ அளவுக்கு தோல் சீவி சாப் பண்ணி வச்சுருக்க புடலங்காவை சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 250-300 ml தண்ணி ஊற்றி 6-7 விசில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஊற வச்சிங்கன்னா 5 விசில் கூட போதும். ப்ரெஷர் குக் ஆகிட்டு இருக்க கேப்லேயே மிக்ஸி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா தண்ணி போட்டு மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே பருப்பும் காயும் நல்லாவே வந்திருக்கு. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வரட்டும். உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் தாளிப்புக்கு 1 டீஸ்பூன் கடலெண்ணெயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வடகம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணி தாளித்து கொட்டிடுங்க. இந்த கூட்டு ஒயிட் ரைஸ், ரசம் சாதம், சப்பாத்தியோட ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு கிரேவியோட இந்த கூட்டு நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். வாங்க டேஸ்டியான பாவக்காய் வறுவல் என்னோட ஸ்டைலில் எப்படி சீக்கிரமாக சூப்பராக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. சூடாக சாப்பிட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக கடையில் வாங்கி சாப்பிட்ற பாவக்காய் சிப்ஸ் மாதிரியே இருக்கும். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் காஞ்சோடனே 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விடுங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி கழுவி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க பாவக்காயை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெய் எல்லா சைடும் கோட் ஆகிற மாதிரி. ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா கலர் சேஞ்ச் தெரியும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா நல்லா ரோஸ்ட்டாக குக் ஆகிடும். அதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மசாலாவுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா டேஸ்டியான பாவக்காய் வறுவல் ரெடி. சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். தயிர் சாதத்துக்கு ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷன். அது கூடவே கொஞ்சம் உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சுக்கலாம். உருளைக்கிழங்கு வறுவலுக்கு கடாயில் 1/2 டீஸ்பூன் கடலை எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டு பொரிய விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சோடனே நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க 2 உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா குக் பண்ணுங்கள். கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வேகிற வரைக்கும். அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரக பொடி, 3/4 டீஸ்பூன் சாம்பார் பொடி, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உப்பு காரம் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. இந்த உருளைக்கிழங்கு வறுவலும் பாவக்காய் வறுவலும் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோட ஒன் ஆஃப் த கம்ஃபர்டிங் மீல். உங்களுக்கு எந்த மீல் ரொம்ப பிடிக்கணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங். இந்த மாதிரி டெய்லி லஞ்ச் ஐடியாஸ்க்கு சக்தி லைஃப் பீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.